பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி நேர்களுக்கு கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய அறிகுறிகள் என்ன முதல்ல பார்க்கலாம். பொதுவாக கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய அறிகுறிகள் என்னன்னா, நிறைய கோயில்களுக்கு போய் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, நிறைய பரிகாரங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இந்த பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்குமா, அந்த பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்குமா, அதை செஞ்சிருட்டுமா, இதை செஞ்சிருட்டுமா சொல்லிட்டு பரிகாரத்தின் அளவுகள் கூடிக்கிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை குறைஞ்ச மாதிரியே இருக்காது. இவங்க கோயிலுடைய பரிகாரங்கள் மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப ஹெல்த் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்பா ஆரோக்கியம் ரொம்ப அடி வாங்கும் போது கடன் பிரச்சனையில் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கடனுக்கும் அப்பாவுக்கும் தொடர்பு உண்டு. அதே மாதிரி கடனுக்கும் உங்களுடைய கோயிலுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. கோயில் பணிகள் கோயில் பணிகள் நிறைய செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா இறை வழிபாடில் குறைகள் இருக்கும். இறை வழிபாடை முழுமையாக செய்ய முடியாது. வீட்டில் பூஜைகள் செய்யணும்னு நினைச்சா அந்த பூஜை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஐயோ பூஜை பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கோயில்களில் எல்லா கோயிலுக்கும் போவீங்க, பரிகாரம் செய்ய முயற்சி பண்ணுவீங்க. அது ஃபுல்லாவே பண்ண முடியாது. அங்க கோயில் உள்ள பூசாரி ஏதோ திடீர்னு உங்களுக்கு ஆப்போசிட்டா நிப்பாங்க. நீங்க என்ன பணம் கொடுத்தாலும் அதுக்குள்ள வேல்யூ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எஃபெக்டே உங்களுக்கு காமிக்கும் அப்படிங்கிறது. அப்ப கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். உங்க வீட்டுல யாருக்காச்சும் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் போது அங்க கடன் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப கடன் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குரு அப்படிங்கிற ஒருத்தவங்க கிடைப்பாங்க. அந்த குருவை உதாசீனப்படுத்துதல், அசிங்கப்படுத்துதல் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த உதாசீனம் அசிங்கப்படுத்தும் போது உங்கள் கடன்கள் ரொம்ப அதிகபட்சமாக மாறிவிடும் அப்படிங்கிறது. ஆனா குருவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனை குறையும். அப்போ உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு உங்களுக்கு எதிராக மாறுறாங்க அப்படின்னா கடன் தொந்தரவில் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் மாட்டும் போது நீங்க என்ன கவனமாக ஒவ்வொரு செயலும் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த செயல்கள் இதெல்லாம் உங்களுடைய மாற்றத்தை கொடுக்கும் போது நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வருவது, இந்த கடன் பிரச்சனை தொடங்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு, நான் இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது வீட்டில் ஒரு ஹோமம் வளர்க்கணும். இந்த ஹோமத்தில் நிறைய நெய் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டுமல்லாமல் கோமாதா கோயில் இருக்கும். கோயில்ல கோமாதாவுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்தில் போய் கிளீனிங் ஒர்க், அதாவது சுத்தப்படுத்துதல் செய்வது மிக முக்கியமானது. கோயிலில் இருக்கும் கோமாதாவுடைய இடத்த சுத்தப்படுத்துறோம். கோமாதாவுக்கு உணவு கொடுத்தல் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். கோயிலில் ஹோமகுண்டம் அதெல்லாம் வளர்க்குற இடத்தில் போய் உங்களால் முடிந்த உடல் உழைப்புகளை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோமகுண்டம் நடக்கும் இடத்துக்கு நிறைய நெய்கள் அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அது உங்க கையால் சிறு துளி நெய்கள் ஊத்துவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உங்களுடைய குரு யார், உங்களுடைய குருவோ அந்த குருவை போய் அவங்க பாத நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய கோரிக்கைகள் இதெல்லாம் செய்யணும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு வருவது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குருவினுடைய முழுமையான ஆசீர்வாதம், குருவுடைய முழுமையான நம்பிக்கை பெறும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு சிறந்த மாற்றம் நடக்கும். இல்லாட்டால் உங்க வீட்டில் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனா குரு காரகத்துவத்தை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணணும். மஞ்சள் 1 கிலோ மஞ்சளை வாங்க, அந்த கோயில நின்று ஒரு பெரிய அம்மன் கோயிலை பார்த்துக்கோங்க. அந்த அம்மன் கோயில் நின்று அந்த மஞ்சளை தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதும் அங்க உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவது மிக சிறந்த பலனை தரும். இந்த மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இது வருதுன்னா இதெல்லாம் அறிகுறிகள் தெரியும். இந்த அறிகுறிகளுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் நிறைய பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில் பூசாரிகளுக்கும் நிறைய காணிக்கைகள் உங்க கையால கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். புஷ்பராகக்கல் தானம் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். கோயிலுக்கு கொடுக்கலாம், உங்களுடைய குருக்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி புஷ்பராகக்கல் தானம் கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால ஒவ்வொரு செயல்களும் செய்யும் போது நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இந்த கடன் பிரச்சனைகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை, நான் சொல்றது என்னன்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது, மனசை கெடுக்கிறது எல்லாமே ஓகே. இது நம்மளுக்கு என்ன அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா அதுல அந்த அறிகுறிகள் தெரிஞ்ச நாளிலிருந்து நீங்க கடன் நீக்குவதற்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத செய்யலாம்.
பொதுவாக என்னன்னா கடன் என்பது எல்லாருக்கும் உரியதுதான். எல்லாரும் கடன்பட்டுதான் இந்த பூமியில் பிறந்திருக்கோம். ஆனா கடன் முழுமையாக அடையணும்னு நினைக்காதீங்க. முழுமையாக அடைஞ்சிச்சுன்னா நம்ம வயதானவர்கள், நோயாளிகள் அப்படிங்கறது அர்த்தம். ஆனா முழுமையான அடைதல் இல்லாமல் ஓரளவு அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வழிகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மட்டும் போதும். அந்த ரெக்கவர் ஆகிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கடன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கடன்கள் தொடர தொடர உங்கள் ஆயுட்காலம் கூட தான் செய்யும். ஆனா முடிவுகள் அப்படிங்கிறது கிடையாமல் ரயில் பயணமா தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அந்த கடன் சிறிதளவில் உங்க மனதை பாதிக்காத அளவுக்குள்ள கடனாக இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அதனால கடனை நினைச்சு கவலைப்படாதீங்க. கடனை நீக்குவதற்கான வழிகளை செஞ்சுக்கிட்டு சிறு கடன்கள் ஒண்ணும் உங்களை பிரச்சனையாக இருக்காது. பெருங்கடன்கள் உங்களை ஒரு துன்பத்துக்குள் ஆழ்த்தும். அதனால அந்த பெருங்கடன்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான பரிகாரங்கள் தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது உங்களுடைய கடனின் அளவு குறையும். முழுமையாக கடன் அடையும் நான் சொல்ல மாட்டேன். கடனுடைய அளவுகள் கொஞ்சம் குறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குறைந்து கொண்டே இருக்க உங்களுடைய ஆசைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால ஆசைகளின் அளவை மட்டுப்படுத்தி கடனின் அளவை குறைத்து கொண்டே இருங்கன்னா வாழ்வில் சிறந்த மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி கடவுள்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை இது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் மாலைகள் வாங்கி போடுவது இது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் வியாழக்கிழமை சாய்பாபா கோயில் வழிபாடுகளையும் எடுத்துட்டு வருவது மிக சிறந்த வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடனால் வரக்கூடிய தடைகளும் கடனால் வரக்கூடிய நிவாரணமும் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க தொடர்ந்து பின்பற்றிட்டே வாருங்க. முழுமையான அருள், தட்சிணாமூர்த்தியின் அருளும் சாய்பாபா அருளும் உங்களை பின்தொடர்ந்தே வரும். உங்கள் கடன் பிரச்சனை உங்களை நீக்கி வளமான வாழ்க்கைகளை தந்து அருளும் என்பதில் ஐயம் இல்லை. நன்றி, வணக்கம்.